என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெக்டர் அல்ஜிப்ராவில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோலையும் வெக்டர் அல்ஜிப்ராவுக்கு உண்டான பார்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அதனுடைய தொடர்ச்சி தான். சரிங்களா? இது செகண்ட் யூனிட். தமிழில் பார்த்தீங்கன்னா வெக்டர் இயற்கணிதம்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வெக்டர் அல்ஜிப்ரா. இதில் பாருங்கள், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸ். தமிழில் பார்த்தீங்கன்னா புள்ளி பெருக்கல்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதில் வெக்டர் பொறுத்தளவு நீங்கள் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது என்னென்னா ஸ்கேலார் ப்ராடக்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெக்டார் ப்ராடக்ட்னு இருக்கும். ஸ்கேலார் ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு பேர் டாட் ப்ராடக்ட். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸ்கேலார் ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு பேர் என்ன? டாட் ப்ராடக்ட். சரிங்களா? வெக்டார் ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு பேர் என்ன? கிராஸ் ப்ராடக்ட். இப்போது கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த ப்ரொஜெக்ஷன். அதாவது போல்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள், அதை நல்லா பார்த்துங்க. ப்ரொஜெக்ஷன் ஆஃப்னு சொல்லி 2 வெக்டர் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் தம் கேட்டிருக்காங்க. இது என்ன ஆங்கிள் அண்ட் ப்ரொஜெக்ஷன். ப்ரொஜெக்ஷன் சொல்லி தனியாக கண்டுபிடிக்க சொல்லி நம்மளுக்கு என்னென்னா பார்ட் ஏ பார்ட் பியில் கூட கேட்கலாம். அதே மாதிரி ஆங்கிள் தனியாக கண்டுபிடிக்க சொல்லி பார்ட் ஏ பார்ட் பியில் கூட கேட்கலாம். அது இன்னும் ஒரே கொஸ்டினை உங்களுக்கு பார்ட் சி கொஸ்டினில் கேட்குறாங்க. அதுக்கு உண்டான ஒர்க்கிங் ஹிண்ட் கொடுக்குறோம் பாருங்கள். இப்போ பாருங்கள், ப்ரொஜெக்ஷன் ஃபஸ்ட் வெக்டர் ஏ வெக்டர்னு எழுதிக்கிறோம், செகண்ட் வெக்டர் பி வெக்டர்னு எழுதிக்கிறோம். இது ஒர்க்கிங் ரூல் ஹிண்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ வெக்டரும் பி வெக்டருக்கு என்ன பண்ணணும்? டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். அடுத்து மாலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். அடுத்து மாலஸ் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு புரியிருக்காக தான் என்னென்ன பண்ணணுங்கிறத அதில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் இந்த ப்ராப்ளம் நீங்கள் எப்படி நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும். அடுத்து பாருங்கள், காஸ் தீட்டாங்கிறது டாட் ப்ராடக்டோட ஃபார்முலா, ஆங்கிளோட ஃபார்முலா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் டிவைடட் பை மாலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாலஸ் ஆஃப் பி வெக்டர். ஏ டாட் பி முதல்ல கண்டுபிடிச்சோம், அதனோட ஆன்சரை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மாடலஸ் ஏ மாடலஸ் பியோட ஆன்சர் நீங்கள் அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காஸ் தீட்டா கிடச்சிரும். ப்ரொஜெக்ஷன் கேட்டாங்கன்னா காஸ் தீட்டா ஃபார்முலா தான் பாருங்கள். நியூமரேட்டர் மாறாது பாருங்கள். ஏ வெக்டர் டாட் பி வெக்டர். இங்கே கீழே டினாமினேட்டரில் மட்டும் மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் வரும். இதுதான் ப்ரொஜெக்ஷன். இதுதான் ஆங்கிள் அண்ட் ப்ரொஜெக்ஷன் ஒட்டுக்காக நம்மளுக்கு பார்ட் சி கொஸ்டினில் கேட்பாங்க. நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸில் தனியாக கூட கேட்கலாம். ஆங்கிள் தனியாக கண்டுபிடிங்க. ஆங்கிள்னா 2 ஆங்கிள் இருக்குது. காஸ் தீட்டாவும் இருக்குது, சைன் தீட்டாவும் இருக்குது. அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணலைன்னா நீங்கள் எது வேணால் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஆனால் டாட் ப்ராடக்ட் கொடுத்து ஆங்கிள்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக காஸ் தீட்டா அதை யூஸ் பண்ணணும். கிராஸ் ப்ராடக்ட் கொடுத்துட்டு நீங்கள் ஆங்கிள் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம சைன் தீட்டாவில் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். சரிங்களா? அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஆங்கிள் தான் கேட்டிருக்கிறாங்க. அதனுடைய ஆன்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். கீழே பாருங்கள், √42ன்னு இருக்குது. தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் 4/√42. மாடலஸ் ஏ மாடலஸ் பி தான். அந்த மாடலஸ் ஏ மாடலஸ் பி மல்டி பண்ணி √42ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் உடனே ஆன்சர் வரலைன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. அடுத்து பாருங்கள், எல்லாம் டினாமினேட்டரில் ஒரு வேல்யூ தான் கொடுத்துருந்தாங்கன்னா மாடலஸ் ஏ மாடலஸ் பியை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ரூட் அப்படியே வச்சுட்டு நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணதால் உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்திருக்கு. இதெல்லாம் ஆங்கிள் பிட்வீன் தான், பார்த்துங்க. 4th ப்ராப்ளம் பாருங்கள். இது லாஸ்ட் இயர் செமஸ்டர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஆர் வெக்டருக்கு பதிலாக என்னென்னா ஏ வெக்டர்னு கொடுத்து கேட்டிருக்காங்க. இஃப் ஆர் வெக்டர் இஸ் எனி வெக்டருக்கு பதிலாக ஏ வெக்டர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்துங்க. அடுத்து பாருங்கள், 5th இது என்னன்னா ப்ரூவ் தட் த வெக்டர்ஸ். ஏ வெக்டர் கொடுத்துட்டாங்க, பி வெக்டர் கொடுத்துட்டாங்க, சி வெக்டர் கொடுத்துட்டாங்க. மியூச்சுவலி ஆர்த்தகனல். அதாவது பெர்பெண்டிகுலரோட இன்னொரு பேர் தான் ஆர்த்தகனல். மியூச்சுவலி ஆர்த்தகனல் அல்லது மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர். 3 வெக்டர் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் கிவன் எழுதிருங்க. பெர்பெண்டிகுலர்னாவே டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஏக்கு பிக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா ஆன்சர் 0. அடுத்து பி டாட் சியோட ஆன்சர் 0, சி டாட் ஏயோட ஆன்சர் 0. அப்போ 3 வெக்டருக்கு டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் 0 வந்ததுன்னா இது மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர்னு சொல்லலாம். மியூச்சுவலி பெர்பெண்டிகுலரோட இன்னொரு பேர் என்ன? மியூச்சுவலி ஆர்த்தகனல். சரிங்களா? இது ஒரு என்ன பார்ட் சி கொஸ்டினில் கேட்பாங்க. இதெல்லாம் என்னென்னா உங்களுக்கு ஸ்கேலார் ப்ராடக்ட், அதாவது டாட் ப்ராடக்ட்டில் கேட்கக்கூடிய கேள்விகள். அடுத்து பாருங்கள், வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர்ஸ். வெக்டார் ப்ராடக்ட்டோட இன்னொரு பேர் என்னமா? கிராஸ் ப்ராடக்ட். இதில் வரக்கூடியதான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஹூஸ் அட்ஜசன்ட் சைட்ஸ் ஆர்ங்க எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வெக்டர் ஏ வெக்டர், அடுத்து இருக்கிறது பி வெக்டர். இப்போ இதுக்கு என்னென்னா ஏரியானாவே இதுக்கு அதாவது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த ஃபார்முலாவில் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுன்னு சொல்லி வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி இது என்ன 2வது யூனிட்டோடைய பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயே இந்த ஃபார்முலாவில் எப்படி ஈஸியாக ஞாபகம் வைக்கணும்னு சொல்லி போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும். சரிங்களாம்மா? நான் இதில் நான் உங்களுக்கு சொன்னேன்னா வீடியோ லென்த்தியாக போய்டும். அதனால் அந்த பிளேலிஸ்ட்டை எடுத்து நீங்கள் பாருங்கள். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னாவே 1/2 மாடலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி. அடுத்து பாருங்கள், கலரில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். 2வது கேள்வி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். அதுக்கு என்ன சார் வித்தியாசம்னு பாருங்கள். அது எல்லாம் ஒரே தான், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஆனால் பாருங்கள் 3 வெக்டருக்கு பாருங்கள்,
வெர்டிசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நான் என்னென்னா வெக்டர் பொசிஷன் வெக்டர்னு தான் கொடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே வெர்டிசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 3 வெக்டர் கொடுத்துருக்காங்க. 3 வெக்டர் கொடுத்து நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் நம்ம இது போட முடியாது. அதனால் இது வந்து பொசிஷன் வெக்டராக நம்ம கன்சிடர் பண்ணி ஃபஸ்ட் இருக்கிறது ஓஏ வெக்டர், அடுத்து இருக்கிறது ஓபி வெக்டர், அடுத்து இருக்கிறது ஓசி வெக்டர் நம்ம எடுத்து போட்டால் தான் நம்ம இந்த 1/2 மாடலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் கிராஸ் பிசி வெக்டர் அந்த மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து செகண்ட் இருக்கக்கூடிய ஆன்சர் வரும். சரிங்களா? செகண்ட் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து பார்ட் சி கொஸ்டினில் நம்ம கேட்கலாம். அடுத்து தேர்ட் வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஃபோர்த் வந்து பாருங்கள் ஏரியா ஆஃப் பேரலோகிராம். அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஏரியா ஆஃப் பேரலோகிராம் அட்ஜசன்ட் சைடு. இந்த ஃபோர்த் ப்ராப்ளம் நல்லா பார்த்துங்க. அட்ஜசன்ட் சைடு பேரலோகிராமில் அட்ஜசன்ட் சைடுன்னு வந்ததுன்னா 1/2 கொடுக்கக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுங்க. வெறும் மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி தான் போடணும். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள் ஏரியா ஆஃப் பேரலோகிராமில் டயகனல் வெக்டர். டயகனல் வெக்டர்னு கொடுத்துட்டாங்கன்னா 1/2 மாடுலஸ் ஆஃப் D1 வெக்டர் கிராஸ் D2 வெக்டர்னு போடுவோம். இந்த ஃபோர்த் கொஸ்டினில் மட்டும் ஏரியா ஆஃப் பேரலோகிராம் வரும்போது டயகனல் வெக்டருங்க வார்த்தை வராமல் அட்ஜஸ்டன்ட் சைஸ் வந்ததுன்னா நம்ம 1/2 கொடுக்கக்கூடாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபிஃப்த்து கொஸ்டின் பார்த்துக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவன்த்து கொஸ்டின் பாருங்கள் யூனிட் வெக்டர் பர்பண்டிகுலர் டூங்கிற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்க பாருங்கள். அடுத்து சைன் ஆங்கிள். இது கண்டிப்பாக வரும். இந்த கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்துங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நான் சால்வ் பண்ணி நம்மளுடைய சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்த்துங்க. இந்த கொஸ்டின் வந்து யூனிட் வெக்டர் பர்பண்டிகுலர் டூ அண்ட் சைன் ஆங்கிள். இது வரைக்கும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பார்த்தோம், ஏரியா ஆஃப் பேரலோகிராம் பார்த்தோம். அடுத்து யூனிட் வெக்டர் பர்பண்டிகுலர் டூ. அடுத்து அவங்களே கொடுத்துட்டாங்க சைன் ஆங்கிள்னா சைன் தீட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா வெக்டர் அல்ஜிப்ராக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒவ்வொரு நாள் என்ன படிக்கணும்னு சொல்லி தனியாக உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் மறக்காமல் பார்த்துட்டு போங்க. ஃபார்முலாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டில் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து குயிக் ரிவிஷனுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.